இவள கூட சிரமம் பார்க்காம டெய்லியும் நீங்க தான் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறீங்களா? இப்படி நிறைய உங்களை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பா. ஓ, இப்படி புழுகுறாளே, இதை எப்படி அவன் நம்புவான்? நந்தினி நம்மளை பற்றி நல்ல விதமாக சொல்ல வாய்ப்பே இல்லை. இந்த பொண்ணு ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு? இவ சொல்ற மாதிரியே நீங்க ரொம்ப நல்லவர் தான். அமுதாக்கா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நீங்க இங்க வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. அதுவும் எனக்கு தெரியும். செக்யூரிட்டி என்னதான் சொன்னாரு. அன்னைக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து நானும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. யார் என்ன சொன்னாலும் யாரு என்ன செஞ்சாலும் நீங்க கோவப்படவே மாட்டீங்க. ரொம்ப சாஃப்ட் டைப்பா இருக்கீங்க. கேட்காமலே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. அமுதாக்காக நீங்க இந்த வேலையை பார்த்தாலும் வேலையில ரொம்ப சின்சியரா இருக்கீங்க. ஆமாமா, ரொம்ப சின்சியர் தான். ஆமா, நீங்க நந்தினியோட தூரத்து சொந்தம்னு சொன்னா அடி பாவி, தூரத்து சொந்தம்னு சொல்கிற அளவுக்கு என்ன வருதுட்டியா? எந்த வகையில சொந்தம்? ஆ, ஏன் அதையும் அவங்களே சொல்லலையா? இல்ல, அவ சொல்லல. நீங்களே சொல்லுங்களேன். தாய் மாமா வகையில். குட் குட் குட். இவளோட தாய் மாமாக்கு நீங்க என்ன வேணும்? ஏங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தரேன். இல்லைன்னா அப்புறம் பேசலாம். ஓகே ஓகே, கேரி ஆன். இப்போ எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். ம், சரிங்க. ஐயோ, நான் அவர்கிட்ட பேசிட்டேன். அவர்கிட்ட இன்டர்வியூ ஆகிட்டேன். ஐ அம் சோ ஹாப்பி. Thank you so much, Nans. Thank you. சரியான பைத்தியக்காரியா இருப்ப போல இருக்கு. நான் சொல்லாததெல்லாம் அவன் கிட்ட சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளாடி பைத்தியக்காரி? நீ தாண்டி பைத்தியக்காரி. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க தெரியுமா? எவ்வளவு கட்டின புருஷனை தூரத்தை சொந்தம்னு சொல்லுவாங்களாடி. ஆனா அத கரிகாலன் அண்ணன்கிட்டயே சொன்னப்போ அவர் மனசு எவ்வளவு துடிச்சு போயிருக்கும். பாவம் அண்ணன்.